அதாவது என்னன்னா வந்து கோயம்புத்தூரில் நேற்று நடந்த இன்சிடென்ட், அதாவது அந்த ப்ரூட்டல் ரேப் ரொம்ப கொடுமையாக இருந்தது. அதாவது நானும் பொண்ணை பெற்றவன் தான், சீஃப் மினிஸ்டரும் பொண்ணை பெற்றவர் தான். உண்மையான பெயின் அவருக்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக இதில் வந்து மிகப்பெரிய அளவில் நடவடிக்கை எடுக்கணும். ப்ரீவியஸாக நடந்த நிறைய ரேப்ஸில், ப்ரூட்டல் ரேப்ஸில் நீங்கள் நடவடிக்கை எடுக்காதனால தான் குற்றவாளி நம்ம வெளியே வந்தால் தப்பிச்சிருவோன்ற நம்பிக்கை இருந்ததுன்னா அவன் குற்றம் செய்யாமல் வீட்டில் என்ன தலாரி போட்டு தூங்கிட்டா இருப்பான். குற்றவாளிகளை நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணவே இல்லை. முதலமைச்சர் அவர்களே நீங்கள் குற்றவாளிகளை கண்ட்ரோல் பண்ணலை. அண்ணா யூனிவர்சிட்டி நிகழ்வில் அந்த சார் யாரு கண்டுபிடிச்சிங்களா? 20 வருஷம் தண்டனை சாமி சார், அதாவது ஜிஎஸ் மணி சார் பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் மோகன்தாஸ் சார்லாம் வந்து அந்த குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாங்க. ஆனால் அந்த தண்டனை போகாது, ரொம்ப கொடுமையான தண்டனை. இந்த மாதிரி ரேப்புக்கெல்லாம் கொடுமையான தண்டனை இருந்தால் தான் நேற்று அந்த கோயம்புத்தூரில் அந்த இன்சிடென்ட் நடந்திருக்காது. இதுக்கெல்லாம் மெயின் ஃபார்முலா என்ன? போதை. அதாவது தமிழ்நாட்டில் 38,000, சென்னையில் 38,000 கடையில இருந்து கஞ்சா எடுக்கிறாங்க. தமிழ்நாடு ஃபுல்லா ரெஸ்டோ பாரு. எதுக்குடா தமிழ்நாடு ஃபுல்லா கலவர பூமி ஆக்கி வச்சிருக்கீங்க? கவர்மெண்ட்டுக்கு மனசாட்சியே கிடையாதா? நீங்க என்ன சொல்லி பதவி ஏற்றீங்க? செக்ஷன் 164 நீங்க என்ன சொல்லி கவர்னர் உங்களை பதவி ஏற்றாரு? இந்தியன் ஆக்ட் படி, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஆக்ட் படி என்ன நீங்க பதவி ஏற்றீங்க? ஊழல் இல்லாத ஆட்சி நீங்க நடத்துவேன்னு சொன்னீங்களா? லா அண்ட் ஆர்டர் எங்க கண்ட்ரோல் இருக்குன்னு சொன்னீங்களா? முதலமைச்சர் அவர்களே சொன்னீங்களா? நீங்க ஃபர்ஸ்ட் அந்த ரூல்ஸ் அண்ட் ரைட்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நீங்க பார்க்கவே மாட்டீங்க. கரெக்டா? என்ன கேட்டானா என்னோட இன்ட்யூஷன் என்ன சொல்லுதுன்னா, கவர்னர் அங்க புலம்பிட்டு இருக்கிறாரு ரூம்ல. செக்ஷன் 335ல உங்களை எல்லாம் டிசால்வ் பண்ணணும்னு விருப்பப்படுறாரு. எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய கன்சிடரேஷன், மக்களுக்கும் உலக மக்களுக்கும் வழக்கறிஞர்களுக்கும் ஒரு பாதுகாப்பு நீங்க தரணும். நீங்க செய்யற ஒரே ஒரு நல்ல காரியம் உங்க ஆட்சியை கலைச்சிட்டு போங்க. உங்க ஆட்சியில மந்திரிகளாலேயோ முதலமைச்சராலேயோ அந்த டெப்டி சிஎம் ஷார்ட்ஸ் போட்டு சுத்துறாரு, அந்த டெப்டி சிஎம்னாலேயோ யாருக்கு எந்த வித ரெமடியும் கிடையாது. நீங்க எல்லாம் ரிசைன் பண்ணிட்டு போங்க. நாங்க ஒரு 5 மாசம் பீஸ்ஃபுல்லா சைக்காட்ரிக்கை பார்க்குறோம். ஏன்னா தமிழக மக்கள் எல்லாமே மன உளைச்சல் இருக்கும். எங்க பார்த்தாலும் தகராறு, எங்க பார்த்தாலும் அரசியல்வாதிகள் தான் அதிகாரத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு உயிரை பிடிச்சிட்டு வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. ஏன்னா தமிழக மக்கள் பீஸ்ஃபுல்லா இருக்கணும்டா. இல்ல நான் ஒருவேளை பேசுறது தப்பா நினைக்காதீங்க. தமிழக மக்கள் பீஸ்ஃபுல்லா இருக்கணும். நாங்க பீஸ்ஃபுல்லா இருக்கணும். நீங்க ஆட்சியை டிசால்வ் பண்ணணும். கவர்னருக்கு எங்களுடைய ஹம்பிள் சப்மிஷன் 355 ஆக்ட்ல நீங்க கண்டிப்பா உடனடியா இதை வந்து இந்த கவர்மெண்ட்டை டிசால்வ் பண்ணுங்க.